எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான். மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரை ப்ரிப்ரேஷன் தான். இதை வந்து ரசம் சாதத்து கூட தயிர் சாதத்து கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். போனோடு இருக்கிற பீசஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க, ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா ட்ரையாக பண்ண போகிறதுனால. அப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் மிளகோட காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் 3லேருந்து 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டுட்டுது, இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 விசில் வச்சேன். அப்புறம் இப்போ ப்ரெஷர்லாம் போயிட்டு நம்ம இப்போ திறந்து பார்த்துருவோம். இப்போ கறி நல்லா வெந்துட்டுது. இல்லை தண்ணியும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த தண்ணியை வந்து நம்ம சுக்கா பண்ணுறப்ப அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொரிய விட்டுடுங்க. இப்போ பொரிஞ்சிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதை லேசாக வதக்கிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கறி வேக வைக்கிறப்ப அப்பயும் உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க தண்ணியிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா மசாலா காந்தாமல் இருக்கிறதுக்கு. இதை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. அது வரைக்கும் நல்லா மசாலா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறியை வந்து இதில் சேர்த்துட போகிறோம். தண்ணியோடே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் உப்பு உரப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உரப்பு பத்தலைன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலேயும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் நல்லா தான் இருக்குது, உப்பு தான் குறைச்சலாக இருந்தால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டுது. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துட்டுது கறி. இப்போ வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சு நம்ம பெரட்டி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சுக்காவை நீங்கள் ரசம் சாதத்துக்கு கூட சாம்பார் சாதத்துக்குலாம் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். அறத்தின் ஓங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அதாவது அறம் 4 பேர் முன் நமக்கு மேன்மையாய் தரும், நல்ல செல்வத்தையும் கொடுக்கும். இத்தகைய அறத்தை காட்டிலும் மேன்மையானது நமக்கு உண்டா என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.